உங்கள் எம்கேஆர் அவரோட இல்லத்துல தான் இருக்கோம், அவரோட அலுவலகத்துல இருக்கோம். விஜயகாந்த் ஐயாவை எதுக்கு பிடிக்கும்னா, நான் சினிமா உலகத்துல போய் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல மனிதர் இவர் தான். விறகு வெட்டி கையில முள்ளெல்லாம் குத்தி இவர் வர்றாரு. ஏன் இந்த ஒரு மனிதனை மறக்க மாட்டேன்னா, வீட்டுல பழைய சோறு இருந்தாலும் என்னை போட்டு என்னை ஒரு வேளை பசிய இதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். இப்போ கூட 100 ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு இது வரைக்கும் ஒரு குத்து மதிப்பா இத்தனை இருக்கும், குத்து மதிப்பா ஒரு 1000 இருக்கும். வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் இருக்கும். வருஷமா குழந்தை இல்லை, நேர்த்திக்கடன் போட்டிருக்கேன். ஐயா நான் என்ன வேணுனாலும் அதை நிறைவேற்றி வைப்பான்னு சொல்லிட்டு வந்து இந்த வருஷம் போய் குழந்தையோட போய் ஐயாவுக்கு வசமும் இல்லை. ஆதன் சிம்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எம்கேஆர் உங்கள் எம்கேஆர் அவரோட இல்லத்துல தான் இருக்கோம், அவரோட அலுவலகத்துல இருக்கோம். நிறைய விஷயங்கள் அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, மேடைகள் அவர் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த யதார்த்தமான ஒரு மனிதரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நம்ம சந்திச்சு எந்த மாதிரியான விஷயங்கள், என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள்ல பின்பற்றுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சிறப்பு, நல்லா இருக்கு. உங்களோட கால் ஷீட், உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு நாங்க ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கும் பரபரப்பா தான் இயங்கிட்டு இருக்கீங்க. பூரா நம்ம ஆளுகளோட இந்த பயிற்சி. அப்படியா? இன்னைக்கு இரவும் உங்களுக்கு? ஆமா, நாடகம். இன்னைக்கு வந்து எந்த ஒரு பக்கம்பா? தேனி மாவட்டம். இன்னைக்கு மதியம் கிளம்புற? நைட்டு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல அப்படியே கிளம்புது. 5 மணிக்கு மேல கிளம்புறீங்க. ரொம்ப நேரம் கம்மியா இருக்கு, அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்காம சீக்கிரமா நம்மளும் முடிச்சுப்போம். ஆனா நான் இங்க வரும்பொழுது இந்த கிராமமே என்னை அழகா வரவேற்றுச்சு. எம்கேஆர் சந்திக்கிறேன் அப்படின்ற பொழுது நிறைய விஷயங்கள் பேசணும்னு வந்திருக்கேன். இருந்தாலும் உங்களோட அலுவலகம் பார்க்கும் பொழுது இங்க ஆட்கள் கம்மியா இருக்கீங்க, இங்க புகைப்படங்கள் அதிகமா இருக்கு. வீடோட அந்த அந்த வரையறை பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நம்மள வரவேற்கிறது அவ்வளோ ரசிக்கும்படியா இருக்கு. தொடர்ச்சியா எனக்கு இதை மட்டும் சுத்தி காமிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். எம்கேஆர் அண்ணனோட அலுவலக டூரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடங்கலாமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள் அந்த மேடையில கொடுக்கக்கூடிய புகைப்படம் பூராமே இந்த செவத்துல எல்லா இதுலயும் மாட்டி வச்சிருப்பேன். இந்த படம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கலவம் சூத்தியன்பட்டி அது கொடுத்தது. இது வந்து ஒரு ஸ்டூடியோ, தம்பி திருப்பதி ஸ்டூடியோ கொடுத்தது. அப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துல மக்கள் அன்புக்காக எனக்கு கொடுத்த நினைவு பரிசா அதை வச்சிருப்பேன். அதான் இந்த ஒவ்வொன்றா இங்கிருந்து போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த எம்கேஆர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த ஷர்ட், அதிகப்படியான புகைப்படங்கள்ல அந்த ஷர்ட்டோட போட்டோ தான் இருக்கு. எப்ப எடுத்தது? எத்தனை வருஷம் முன்னாடி எடுத்ததுன்னு? அது போன வருஷம் தம்பி மாதிரியே இருக்கு. போன வருஷம் எடுத்தது. அந்த மீசை எடுத்துட்டா அதுல அப்படித்தான் இருப்பேன். அந்த படத்துக்காக அந்த உடம்பு போட்டீங்களா அந்த நேரம், அந்த காலகட்டமும்? இல்ல அது இல்ல, அதுக்கப்புறம் அது மொட்டை எடுத்தது. ஓகே, மொட்டை எடுத்ததுக்கு அப்புறம் முடி வளர்ந்து கொஞ்ச நாள்ல அதை எடுத்தது. இது வந்து மேடையில அந்த கோடாங்கி வாசிக்கிறது, அப்படிதான் உட்காந்துருக்கேன். ஆமா, அது மீசையெல்லாம் இல்லாம பெருசா வரைஞ்சு. அது இல்ல, தம்பிகள் எவ்வளவு தத்ரூபமா இருக்காங்க பாருங்களா. அந்த போட்டோ மட்டும் எடுத்து ஒரு கோவில் பேக்ரவுண்ட்ல வச்சு உங்களுக்கு அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம். அந்த ஃப்ரேம் அவங்க அதுல ஒரு மெனக்கடல் இருக்கு பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். ஆனா எது உங்களோட ஃபேவரட்? இத்தனை புகைப்படங்கள் இருந்தாலும் இதுல உங்களோட ஃபேவரட்? ஆமா, நிறைய இதுல வந்து அந்த சட்டையில தான் இருக்கும். ஆமா ஆமா, எனக்கு பிடிச்சதுன்னா இந்த மஞ்சள். இது இந்த மஞ்சள் கலர்ல இது அன்பாலையை நம்ம திறக்கும் போது எடுத்த புகைப்படம். 5-6 வருஷம் ஆச்சு அது. அந்த புகைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாடக கலையின் நகைச்சுவையே. நகைச்சுவை அது. இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து கொடுத்துருப்பாங்க நிறைய. இறைவா எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் பக்தர்கள் நினைக்க பாருங்க. ஆமா, அதெல்லாம் காரைக்குடியில கொடுத்தது. இது தமிழ் குடிமகனுடைய ஸ்டில். இது ஓகே, அந்த படம். ஓகே, தமிழ் குடிமகன் படத்துல இந்த கட்டப்பு தான். ஆமா, அந்த காக்கி சட்டை, இந்த கயிறு, அந்த லுக்கே அதான் தமிழ் குடிமகன். அது இது தமிழ் குடிமகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல எடுத்த புகைப்படம். ஓகே, இப்படித்தான். இது ஆடியோ லான்ச்ல எடுத்தது. இல்ல, இதுதானே நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆதரவற்றவர்களின் அடைக்கலமே அப்படின்னு. ஆமா, என் தம்பி மயிலி வக்கீல் கார்த்தி கொடுத்தது. அது அவரா என் தம்பியெல்லாம் கொடுத்தது. நான் இந்த இடத்துல கேட்கிறேன், ஏன்னா நான் தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது இப்போ அது சொல்லக்கூடாது, நம்ம செய்யறது எதுவுமே வெளியே சொல்லவும் கூடாது, சொல்லி காட்டவும் கூடாது. எத்தனை பேருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது எங்க இருந்து தொடங்குச்சுன்னு? நம்ம மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கு. ஆமா, அதனால இப்போ யாராவது எளியவங்க, அவங்க முடியாதவங்க பார்த்தாலுமே டப்புன்னு அந்த உதவி செய்யக்கூடிய எண்ணம். ஆமா, இப்போ எத்தனை பேர் என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா உதவி செய்ய ஆரம்பிச்சேன்.
எதை நேரம் முடிஞ்சது இந்த ஆதரவற்ற இல்லம் அவங்களுக்கு போய் உணவு கொடுக்கறது, யாராவது சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொரோனா காலகட்டத்தில் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க வறுமையில். அப்போ என்கிட்ட இருந்த நாடக காசு சம்பாரிச்சது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் தொடர்பு கொண்டு, என்ன எம்கேஆர் நீங்கள் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உதவி செய்கிறேன், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே ஒவ்வொருத்தரும் எனக்கு நான் உதவி செய்கிறத பார்த்து எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே இது பண்ணும்போது அப்புறம் நிறைய மக்களுக்கு செஞ்சோம். அப்புறம் 32 வீடுகள் மக்கள் நிறைய உதவி செஞ்சாங்க. இப்போ கூட ஒரு வீடு வந்து நரிக்குடி பக்கத்தில் உள்ள மாயலூரி கிராமத்தில் 3 குழந்தைகள் மட்டும்தான் தாய் இறந்து போனாங்க. அந்த குழந்தைகளுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து 32வது வீடு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அன்பாளையம் கட்டணும். அன்பாளையத்தில் வயசானவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் மயங்க வருவாங்க, வந்து எங்கள் அப்பா வந்து நாங்கள் கூட்டு போயிடுவோம் அப்படி சொல்லுவாங்க. சரிண்ணா அப்படின்னு அனுப்பி விட்ருவோம். இருக்கிறவங்க இங்கே இருப்பாங்க. 2வது வந்து 4 வீட்லையுமே 4 குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு வந்து மாதம் நம்ம சாப்பாட்டுக்காக 4000 ரூபா காசும், சிலிண்டரு, கேபிள், குழந்தைகள படிப்புக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு 30 பேருக்குள்ள இருப்பாங்க. அவ்வளோ 30 பேருக்குள்ள அவ்வளோ. இதுதானே இந்த விஷயங்கள் தான். நீங்க இதுல என்ன ஒளிமறைவு? ஆமா, ஆளு யாரு வந்தாலும் வரட்டும், அது வாட்டுக்கு இங்க இருக்கட்டும். இருக்க முடியலன்னா ஐயா நல்லபடியா போயிட்டு வாங்க, பிள்ளைய வரும்போது சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருவோம். ஆமா, எங்கிட்ட அவங்க நல்லா இருந்தா சரி. இல்ல நிறைய புகைப்படங்கள் இருந்தாலும் கேப்டன் அவர்கள் புகைப்படம் இருக்கு. ஆமா, பசுமுன் தேவரையா அவரோட. ஆமாமா, இல்ல என்ன காரணம்? அது சமுதாயம். இப்ப எல்லாரும் என்னை கேட்பாங்க, எம்கேஆர் என்ன ஒரு சாதி வெறி உடிச்சவன், ஒரு சாதி பற்று உள்ளவன் அப்படின்பாங்க. நான் என்ன சாதின்னு எப்பயுமே நான் மேடையில எங்கேயுமே யாருக்குமே சொல்ல மாட்டேன், சொல்லிக்கிட்டது இல்லை. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க எல்லாரும் என்ன சாதியோ உங்களோட நான் கூட பிறந்தேன். என் கூட பிறந்ததை நீ ஒரு மாதிரியா முகம் சொல்லிக்கணும். ஏன்னா அவன் கூட பிறந்தவன்னு சொல்றேன், என் கூட கிடையாது, உங்களோட நான் பிறந்தவன். நீங்க என்ன சாதியோ அந்த சாதியா நான். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை எதுக்கு பிடிக்கும்னா, நான் சினிமா உலகத்துல போய் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல மனிதர் இவர் தான். சக நடிகர்கள் தான் என்ன சாப்பிடறனோ அதை சாப்பிட கொடுத்தவர் கேப்டன். ஆமா, அதே மாதிரி நிறைய இறக்க சிந்தனை, நிறைய தன்னுடைய சொத்துக்களை தாரவாத்து நிறைய மக்களுக்காக சேவை செஞ்சவர் இந்த மாமனிதர். கேப்டன் ஐயா பிடிக்கும். சும்மா படம் மட்டும் இங்க வைக்கல, என்னுடைய வாகனம் பிக்கப், அதுலயே இடது பக்கம் என்னுடைய புகைப்படமும் வலது பக்கம் கேப்டன் ஐயா புகைப்படமும் வரைஞ்சிருப்பேன். அதே மாதிரி பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா ஐயாவை பிடிக்க என்ன காரணம்னா, நான் சின்ன வயசுல இருந்து எங்க கிராமத்துல அன்றைய காலத்துல குரு பூஜை அப்படின்னு பெரியவங்க எங்க ஐயாலாம் கூட்டு வந்து என்னை தரிசிக்க வச்சது வந்து பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா திருக்கோயில் பசுமோன்ல. அப்ப ஐயா மேல எனக்கு ஒரு சித்தர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எல்லா பேத்துக்கும் எல்லா சித்தரும் பிடிக்கும். ரமண மகரிஷி பிடிக்கும், பாம்பாட்டி சித்தர், மாயாண்டி சித்தர் அப்படி சொல்லுவாங்க. என்னைய பொறுத்தளவு பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையாவை வந்து நான் சித்தராகத்தான் வழங்குறேங்க ஐயா. வேற எல்லா சமுதாய மக்களும் எனக்கு பிடிக்கும். நான் அவர் மேல நிறைய ஒரு பற்றும் ஒரு பக்தியும் சொல்லலாம் முத்துராமலிங்க தேவரையா. தம்பிங்களா இவ்வளவு யோசிச்சிருக்காங்களா? ஒவ்வொன்றும் யோசிச்சு. ஆமா, இது காடமங்கலம் இளைஞர்கள். காடமங்கலம் வந்து யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகனை சொல்லியிருக்கேன். ஓகே, முத யூடியூப் சேனல் எத்தனை சேனல் எடுத்தாலும் என் தம்பி தான் காடமங்கலம் முருகன் அண்ணே நம்மள்னு ஒரு சேனல் இறைவா எம்கேஆர் நாடகம்னு ஆரம்பிச்சு 10 வருஷமா என்கிட்ட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகன் அவங்க ஊர்ல இருந்து கொடுத்ததான் இது. ஓகே ஓகே, இதுதான் உங்களோட புகைப்படம் எல்லாம் சேர்த்து வச்சு ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்காங்க போல. ஆமா, புல்லூர் கிராமத்துல இருந்து பயலுக. இது ஊரா நாடக மேடையில வரங்க, ஹிட்லர் மீசை அந்த மீசை இதெல்லாம் போட்டது. இது வந்து சத்திரக்குடி உறவுகள். ஓகே, ஆமா, தேவேந்திர உள்ள மக்கள் அவங்கள நடத்துனாங்க, அவங்க கொடுத்தது. அந்த புகைப்படம் எனக்கு தெரிஞ்சு சமூக வலைத்தளங்கள்ல இந்த புகைப்படம் தான் அதிகமா இருக்கும். இது ஆரம்பத்துல ட்ரிபிள் கண்ணே அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு. ஓகே, அவர் ஸ்டூடியோல மாப்பிள்ள நீங்க உட்காருங்க சொல்லி சேர்ல உட்காந்து அந்த லுக் விட்டதுதான். இந்த புகைப்படம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இது அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் புகைப்படம் பார்த்திருப்பிய, அன்னை தெரசா. அது வந்து சென்னையில இருந்து வந்து கொடுத்தாங்க. அது அன்னை தெரசாவும் மேடையில் நான் நிறைய சொல்லுவேன். அன்னை தெரசா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படம் இங்க இருக்கு. இல்ல இந்த புகைப்படம் வரும்பொழுது அந்த எனக்கு தெரிஞ்சு சில கமெண்ட்ஸ் வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த பொட்டுக்கும் வந்ததோ, இந்த விமர்சனம் இதுக்கும் விட்டு வைக்கலையா அவங்க? இல்ல, அதை பார்த்தவொடனே எல்லாரும் என்னை வட மாநிலத்தை சேர்ந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. நீ என்ன தமிழனா? நீ தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, நீ வடநாட்டுக்காரன். இங்க வந்து தமிழன்ட்ட வந்து தமிழன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. அது ராமம் ஏன் போட்டேன்னா, பெருமாள்
என் குலசாமியை வந்து அழகுமலையான் 18ஆம் படியான் கலிச்சேரி காளிமுனின்னு சொல்லுவேன். அழகுமலையான் தான் குலசாமி. அப்ப அழகுமலையானுக்கு உகந்தது ராமம். ஆரம்பத்துல ராமம் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து கலிச்சேரி காளிமுனியை ஜாமி சொன்னதுனால இந்த பொட்டு மேல வச்சு இங்க இருக்கு பாருங்க. அன்பாலயம் நிறுவிய வாழும் விஜயகாந்த். எடுத்ததுமே அந்த நேர்காணல்ல அந்த இன்டர்வியூல கூட ஏன் ஆரம்பத்துல அப்படி தொடங்கணும்னா வாழும் விஜயகாந்தே தான் அவங்கள நிறைய பேர் பாக்குறாங்க. சோ அதுதான் உண்மை. இப்ப விஜயகாந்த் ஐயாவுடைய பையன் இங்க வந்திருந்தார், மூத்தவர். அவர் பேர் என்ன? பிரபாகரன். விஜயபிரபாகரன் வந்து ஐயாவுடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட குருவோஜிக்கு வரும்போது அவங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு அழைப்புல வந்துருந்துச்சு, இந்த மாதிரி பிரபாகரன் சார் வந்து உங்களை சந்திக்கணும்ன்றாரு. அப்ப நான் கேட்டேன், என்ன விஷயமா சந்திக்கணும்னு சொல்றாரு பிரபாகரன்னே அப்படின்னு. இல்ல அப்பாவை பத்தி மேடைகள்ல நிறைய அந்த எம்கேஆர் பேசியிருக்காரு, எம்கேஆருடைய நாடகங்கள் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு பிரபாகரன் சொன்னார். அப்ப கேப்டன் ஐயா வீட்டுக்குள்ளேயே என்னுடைய நாடக கலையும் போய் சேர்ந்திருக்க நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை ஐயா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா சந்திச்சிருப்பேன். கண்டிப்பா இந்த மாமனிதர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு காலனியில போய் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி திருநீர் வாங்கியிருப்பேன் கேப்டன் ஐயாட்ட. ஐயா கேப்டன் ஐயா இல்ல. அடுத்தடுத்து புகைப்படங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊருக்காரங்க உங்களுக்கு அன்பளிப்பு. ஆமா எல்லாமே. இது கூட இப்ப சமீபத்துல அழகர் கோயில் போகும்போது இந்த கார்ல வச்சு இதை எடுத்தோம். உடனே நம்ம அன்பாலயத்துக்கு பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள அல்லாலப்பேரி அல்றப்புலி என்கின்ற அல்லாலப்பேரி கிராமத்துல உள்ள உறவுகள் மாமன்னர், ஏன்னா மருது சகோதரர் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா நண்பனுக்காக உயிர் கொடுத்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் 2 பேர் இவங்க. 2வது பெருங்கொண்ட ஒரு மன்னர்கள் இருவரும், சிவகங்கை சீமை ஆண்ட பெரிய மருது சின்ன மருது, அவர்களெல்லாம் காலச்சுவடுகள்லாம் அழிக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு வீரர்கள். எப்படின்னா ஆரம்பத்தில் எங்கள் ஐயா காலத்துலேருந்து நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள மக்களை ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் இவங்களோட இருந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம், அத்தனை சமுதாய மக்களையும் அரவணைச்சு தன்னுடைய அரமனையில வைத்து பார்த்தவர்கள் தான் பெரிய மருதும் சின்ன மருதும். அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படித்தான். நிறைய ஏழைவாளைகளுக்கு இன்னைக்கும் வரலாற்று சுவடுகள் பேசப்படும். 32 கிராம நிலத்தை எழுதி கொடுத்தவர் பசுமன் முத்துராமலிங்க. இல்ல இந்த புகைப்படத்துல பாப்பாவை நம்ம கடந்து வர முடியாதுன்னு நினைக்கிறேன். குழந்தை. ஆமா. 12 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. ஆமா. எத்தனை சாமி கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஆலயத்துல பசுமொன்ல 2024 நம்ம மீடியாவில் சொல்லிட்டே வர்றேன். ஐயாட்ட இந்த மாதிரி எனக்கு 12 வருஷமா குழந்தை இல்லை, நேர்த்திக்கடன் போட்டிருக்கேன் ஐயா, நான் என்ன வேணாலும் அதை நிறைவேற்றி வைப்பான்னு சொல்லிட்டு வந்து இந்த வருஷம் போய் குழந்தையோட போய் ஐயாவுக்கு பசுமொன்ல அன்னதானம் கொடுத்துட்டு அப்படியே மகளை ஐயாவோட ஆலயத்தில் கீழே படுக்க போட்டு ஐயா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது அழகர் கோயில் இடத்த புகைப்படம். என் தம்பியை பார்த்துட்டு அதை இதுதே சிலம்பரசன். அவர் தான் என்னுடைய காருக்கு ஓட்டுநராக இருக்காரு தம்பி. இன்னொரு தம்பி இவர் வந்து இன்ஜினியரா இருக்காரு. அவர் அந்த அல்றப்புலி தான். அவர் 2 பேரும் மற்ற இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த புகைப்படம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலின்னு வரும் பொழுது எவ்வளவு நெருக்கம், யாரெல்லாம் இன்னும் சப்போர்ட்டா இருக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும்? நிறைய விமர்சனங்கள் வருது, நிறைய எதிர்ப்புகள் வருது. இருந்தாலும் இதுல தட்டி கொடுத்து போற குடும்ப உறவுகள். ஆரம்பத்துல எங்க அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு தாய் தகப்பனும் தான் பிள்ளை இன்றைய காலத்துல காசு சம்பாதிக்கணும், பங்களா கட்டணும், சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும்னு அவங்க நினைக்கல. அவனுக்கு என்ன படுதோ அவன் செய்யட்டும், அவன் நல்லா இருக்கட்டும் தான் பெற்றதா இப்ப நினைப்பா. 2வது வந்து என்னை மனைவியை சொல்லுவான். என் மனைவி மாதிரி வேற ஒம்பளை யாராவது இருந்தா உண்மையிலே சொல்றேன், தாலியை கழட்டி கொடுத்து போடா வெண்ணமேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீ ஊருக்கே செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, உன் கூட என்னடா நான் வாழணும்னு வேற ஒம்பளையா இருந்தா போயிருப்பா. ஆனா ஏன் பொண்டாட்டி உண்மையிலே நான் ரொம்ப அவளெல்லாம் நம்ம பெருமைதான் பண்ணுவோம். மற்றவங்களே இருந்தால் வாழ்ந்துருக்க மாட்டேன். என்கிட்ட ஐயா ஊருக்கு போய் சேவை செஞ்சுக்கிட்டு காசுகளை பூரா இது பண்ணிக்கிட்டு தெரியான்னா ஒரு பொண்டாட்டி வந்து என்ன பண்ணுவா, எனக்கு ரெட்டை செயின் எடுத்துட்டு வா, அத்தனை நெக்லஸ் எடுத்துட்டு வா, இந்த பங்களா கட்டு ஏசியை போட அதை போட தானே பொம்பளை சொல்லுவா பொண்டாட்டியா இருந்தாலும். ஆனா எங்க வீட்டுக்காரமா இந்த கண்டமூலத்துல உள்ள வீட்டை கட்டிட்டு இந்த 4 வீடு கட்டும்போது எதுவுமே சொல்லலையே, சரிமாமான்னு சொல்லுவேன். எங்க அப்பா அதே சரிப்பா அப்படிதான் சொல்லுவார். இன்ன வரைக்கும் நான் அதை செலவழிக்கிறேன் அவங்களுக்கு இதை செய்யறேன்லாம் கேட்க மாட்டாங்க. நீ பாட்டுக்கு எதுவும் செய்ய, ஆனா உனக்குன்னு ஒண்ணு சேர்த்துக்கையாண்டுவாங்க. அதுக்கான காலம் வரும். என்னத்தை சேர்த்தான் ஒரே ஒரு விஷயம், இந்த 8 பட்டு ராஜால நெப்போலியன் சொல்லுவார், ஏலே
நீங்க எல்லாம் செத்தா யாரும் சொந்தம் வந்ததே அழுங்க. ஆனா நான் செத்தோம்னா சிங்கராஜ் செத்தானா 18 பட்டி ஜனமே அழுகும்னு சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொடுத்து உதவணுமோ, யாருக்கு உதவி செஞ்சோமோ, நான் இல்லாதப்ப அந்த மக்கள் அதை நினைச்சா எனக்கு போதுங்க. காசு பணம் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. மக்களுடைய உண்மையான அன்பு தான் என்னைக்கு நிரந்தரம். அதே மாதிரி எனக்கு இந்த செய்யும் மனப்பான்மை நான் இறந்தாத்தே என்னை விட்டு போகும். அது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த விமர்சனம் பண்ற ஆளுகளுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நான் இல்லாதப்ப நினைப்பேன். அப்பவே எவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவுதான். இது எல்லாமே அதான் நான் சொன்ன மாதிரி சுவர் இல்ல. இதை சொல்லி ஆகணும். 21 வருஷமா அண்ணே முருகானேவா இந்த அண்ணன் வந்து இவரை நீங்க கண்டிப்பா வந்து ஒளிபரப்புல போட்டுருங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்பனா இருக்கும்போது காரியாவட்டி டவுனுக்குள்ள நாடகம். அப்ப இந்த அண்ணன் வருது, விறகு வெட்டி கையில முள்ளெல்லாம் குத்தி இவர் வர்றாரு. இவர் வந்து விருதுநகர் மாவட்டம் நம்ம காரியாவட்டி பக்கத்துல உள்ள பாம்பாட்டி சொந்த கிராமம். இந்த போட்டோ கொடுத்தது இந்த அண்ணன் தான் முருகன். ஏன் இந்த ஒரு மனிதனை மறக்க மாட்டேன்னா, அன்றைய காலத்துல நான் நாடகம் ஆடிட்டு போனா கூட வீட்டுல பழைய சோறு இருந்தாலும் என்னை போட்டு என்னை ஒரு வேளை பசிய போக்கின ஒரு மனுஷன் அண்ணன். 21 வருஷமா அந்த நட்பு மாறல. ஏன்னா அது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கூட விறகு வெட்டி விட்டு என்னை பார்க்க வந்திருக்காரு பாம்பாட்டி முருகன் அண்ணன்னா. அதான் நம்ம 21 வருஷம் அந்த நட்பு யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேளை சோறு போட்டா கூட அவங்க கடவுள் மாதிரி எனக்கு அண்ணன் ஒரு மூத்தவர். அந்த நன்றியை மறக்கூடாது. எனக்கு நிறைய தடவை நான் பசியோட இருக்கும்போது சோறு போட்டுருக்கேன். சரி, நன்றி நன்றி. அதானே செவரெல்லாம் புகைப்படங்கள் தான் அப்படி எடுத்துக்கணும் போல. இது அங்க மதுரை கோவிந்தராஜ் கலை மேம்பாட்டு. ஆமா, தம்பி வந்து நாட்டுப்புற கலையில பேர் வாங்கின என் தம்பி. கட்டக்கால் கலைமாமணி வாங்கியிருக்கேன் என் தம்பி கோவிந்தராஜ். அவன் நான் சின்ன வயசுல பார்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துல வரும்போது என் தம்பி கோவிந்தராஜ், கட்டக்கால் கோவிந்தராஜ வந்து என் தம்பி விருது கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் கோவிந்தராஜ். சிறப்பு. எல்லாமே புகைப்படம் தானே. உங்களுக்கு நெருங்கிய புகைப்படம் எதாவது இருக்கா? வந்து இருந்ததுலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா, எனக்கு எப்பனாலுமே இந்த புகைப்படத்தை பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஆறுதலாகவும் இருக்கும், ரொம்ப பிடிச்சமான. எனக்கு அந்த மஞ்சள் சட்டையில உள்ளதுதான் பிடிக்கும். ஆமா, அது மட்டும் எப்பயுமே அதை பார்த்துட்டே இருப்பேன். அந்த சோபால உட்காந்து அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்தா இதெல்லாம் வந்து கிராமத்துல கொடுத்தது, என்னோட சேவைக்காக கொடுத்த விருதுகள் நிறைய. இன்னும் சாக்கலையெல்லாம் கிடக்கு, இதுல வைக்க இடம் இல்ல, இதை தூக்கி வச்சிருக்கேன். இன்னும் போட்டாவெல்லாம் நிறைய மாட்டணுங்கய்யா. அந்த செவத்துல பார்த்தா அங்கேயும் மாட்டிருக்கேன், அந்த பெரிய கட்டடத்துல அங்கேயும் இருக்கு. சரிண்ணா, இது நம்ம குழுவோட இத்தனை ஆடைகள் எப்படி எடுத்துட்டு போவீங்க? எத்தனை பேர்த்தோட ட்ரெஸ்ஸிங் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இது ஏன் ட்ரெஸ் தான். அது இது வந்து இவ்வளவு நேரம் பேசினீங்க, அப்புறம் என்னது நகைச்சுவை பாத்தீங்களா? இவ்வளவு ட்ரெஸ் உங்களுக்கு மட்டும்தானே? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு ஆடுவேன். இந்த ட்ரெஸ் வந்து இது என்ட்ரன்ஸ். முத கோமாளின்னு வெளியே வர்ற இல்ல, ஆமா, அதுக்கு மட்டும் 45 என்ட்ரன்ஸ் வச்சிருப்பேன், மாத்தி மாத்தி போடுவேன். இந்த ட்ரெஸ் பூரா யாரு கொடுத்தனா அவரையும் இந்த இடத்துல மறக்கூடாதுங்கயா. நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள TN 42 ஒரு ஜவுளி கடை இருக்கு. நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள TN 42ன்னு அந்த மனிதர் தான் ஐயா எனக்கு இந்த சட்டை, இந்த பாருங்க, இந்த மாதிரி இது எல்லாம் கொடுத்தவர் அந்த மனிதர் தான். மறக்கக்கூடாது, நம்ம உதவி செஞ்சவங்களை யாரும் மறக்கூடாது. அவர் தான் சொன்னார், அண்ணே நீ எத்தனையோ பேத்துக்கு உதவி செய்யறீங்க அண்ணே, என்னால முடிஞ்ச உதவி. இதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். இப்போ கூட 100 ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு. அவர் தான் இந்த பனியனு கூட அடிச்சு கொடுத்தாரு. இந்த போட்டிருக்காங்கல்ல எம்கேஆர், என் தம்பி போட்ட இதுதான். திரும்பா ஏன் நகல் எம்கேஆர் உருத்தான உறவுகள். அது நத்தான் இங்க தம்பி தான் அடிச்சு கொடுத்தேன். எல்லா ஆடைகளும் எல்லாமே இது 1 லட்சத்துக்கு மேல இருக்கும். இது எல்லாமே கொடுத்தது அவர் தான், மறக்கூடாது. எனக்கு இன்னும் நிறைய தச்சுக்கிட்டு இருக்காரு 100 ட்ரெஸ். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு ஆடுறோம்னா எப்படி ஏதாவது காஸ்டியூம் மாத்தி ஆகணும், உடைகள் மாத்தி ஆகணும். எத்தனை ஆடைகள் வச்சிருக்கீங்க நீங்க இது வரைக்கும்? ஒரு குத்து மதிப்பா எத்தனை இருக்கும்? குத்து மதிப்பா ஒரு 1000 இருக்கும். 1000? ஆமா, இன்னும் போடாதெல்லாம் புதுசு நிறைய இருக்கு. பீரோக்குள்ள இருக்கு, இந்த பீரோல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே. அப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இப்ப இதெல்லாம் நம்ம வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த பீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் இருக்கும். பல கோடி ரூபாய் இருக்காது, பூரா நாடக ட்ரெஸ் தான் இருக்கும். ஆமா, அந்த உண்டியல்ல வந்து நாடகத்துல அம்பளி போடுற 100 ரூபா, ஆமா 200 ரூபா, அதெல்லாம் அதுல போட்டு வைப்பேன். போட்டு வச்சதுக்கு அப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு பூரா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, அப்ப நிறைய துப்புரவு பணியாளர்கள் மத்தவங்க எல்லாம் வெளியில இருந்து வருவாங்க. அவங்களுக்கு அந்த காசுல இருந்து அந்த காசையும் நீங்க செலவு பண்ண மாட்டீங்க, அதுல போட்டு வச்சிருப்பேன். ஏன்னு கேளுங்க, இந்த குடுக்குற மனப்பாலம் இருக்கவன்ட்ட அவன் அறியாமே காசு இருந்தா செஞ்சிருவேன். நாளைக்கு அவன் கஷ்டப்படும் போது இப்படி உண்டியல்ல சேர்த்து வச்சா
ஏதாவது யாராவது ஐயோன்னு கேட்டு வரும்போது உதவி செய்யும்ன்றதுக்காக போட்டு வச்சிருக்கேன். இப்ப தெரியுது ஏன் அவங்க கோவப்பட்டு உங்களை திட்டுறாங்கன்னு. ஆமா, இந்த அன்பளிப்பு உங்களுடைய லைக் அந்த மேடையில பாராட்டி உங்க திறமையை பாராட்டி கொடுக்கக்கூடியது உங்களுக்கான காசு. இதையும் மக்களுக்காக எடுத்து வச்சு நீங்க அவங்க சேவை தீபாவளிக்கு நிறைய வருவாங்கயா. துப்புரவு பணியெல்லாம் வெளியில உள்ள ஆள் வருவாங்க. இங்க இருக்க மக்களுக்கெல்லாம் இதுல இருந்தே காசு எடுத்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பேன். அப்புறம் தீபாவளிக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அது எப்பயுமே சேவிச்சு அதாவது இது அலுவலகமா இயங்கக்கூடிய. ஆமா, முத நான் கட்டின பில்டிங். இதுல பெரியவங்க எல்லாரும் வருவாங்க. இந்த பயலெல்லாம் வந்து எல்லாரும் இருப்பாங்க. சரி, அப்படியே டீம் எல்லாம் இணைஞ்சுக்குங்க. இதுக்காக ஓடுறோம் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மக்களுக்காக ஓடுறோம், என் கலைக்காக ஓடுறேன்னு உங்களோட இருக்கு பாத்தீங்களா, அந்த திறமையும் அந்த ஒரு ஊக்குவிக்கும் இருக்கும் பொழுது உங்களை யாருமே தடுக்க முடியாது. சப்போஸ் உடஞ்சிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கே தெரியல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு, கூட இருக்கவன் ஏமாத்துறான், எங்கேயோ ஒரு இதுல வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய தொகை வரல, எந்த இடத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? யார்கிட்ட அதிக நேரம் இவங்க கிட்ட எல்லாம் பேசினா எனக்கு அது பாரம் கூட எனக்கு குறைஞ்சிரும் அப்படின்னா? இல்ல, சாயந்தர நேரம் இவங்ககிட்ட போய் ஏதாவது விளையாடுவேன், சின்ன சின்ன கான்செப்ட் பண்ணுவேன் இவங்ககிட்டலாம். மற்ற நேரம் நான் அதிகமா தொலைபேசியில ஒரு நபர்கிட்ட பேசணும்னா என்னோட நண்பன் கூலிச்சாமி. கூலிச்சாமிகிட்ட எப்பவுமே போன் அடிச்சு பேசுவேன். தாள கலைஞர் கூலிச்சாமி, என் நண்பன் இறந்துட்டான் கூலிச்சாமி. அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசுறதுன்னா அண்ணன் தான் பேசுவேன். பாம்பாட்டி முருகன்கிட்ட தான் மணிக்கணக்கா பேசுவேன். அண்ணன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது ஒண்ணுன்னா அண்ணே நம்மள இப்படி இது வந்துட்டாங்கண்ணே, நமக்கு இதா இருக்கு விட்டுனே அண்ணே அதில் பார்த்துக்கிறோம்ண்ணே, என்னண்ணே நீங்க பார்க்காததா, நீங்க எதை வேணாதா அப்படின்னு ஆறுதல் சொல்லும். சரி, வேற யாரு சொல்லுவோம் அவ்வளவு இதுன்னா நான் அவ்வளவு எளிதில் உங்களோட இடத்தையோ இல்ல உங்களையோ அதாவது இதை நிரப்பிட்டு அடுத்தவங்க வந்துட முடியும் அப்படின்னு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஆமா, அது முடியும் நினைக்கிறாங்களா? நினைக்கிறவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா? இல்ல, நினைக்கிறோம்னா இப்ப மாணவர் இருக்காரு ஆனந்தராஜ், இந்த பரத்னு தம்பி வந்திருக்காரு. இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்து அந்த கலையை சொல்லி கொடுக்கும் போது அப்ப எம்கேஆர் மாதிரி இருக்குன்னு இவர் பேர் வாங்கியிருக்காரு. ஆமா, இவரை வந்து எம்கேஆர் மாதிரி நல்லா பண்றேன் அந்த பையன் அப்படின்னு போது அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதானே, உங்களோட இடத்த அவ்வளவு எளிதில காலி பண்ணி வெளியே இருக்கவங்களா இருக்கட்டும், உங்க கூட இருந்து போனவங்களா இருக்கட்டும், பாருங்க அவருக்கு ஆப்போசிட்ல கடையை போட்டோம், நம்ம கடை தான் இனிமேட்டு அப்படின்ற மாதிரி. இப்ப எம்கேஆர் மட்டும் கிடையாது, வேற எவ்வளவு பெரிய ஜாமானா இருந்தாலும் அவங்கள மிஞ்சி வர முடியாது, அவங்கள மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இப்ப அதே குரல் வளம், அதே பாடி லாங்குவேஜ், அதே தோரணை அப்படின்ற ஒரு கலைஞனை பார்த்து யாரும் பண்ண முடியாது. சும்மா அவங்கள தொட்டு அந்த சாயல்ல வேணா பண்ணலாம். அவங்கவுங்களும் ஒரு திறமையா, திறமைக்குத்தான் பரிசு, யாருமே பெரிய ஆளு கிடையாது. எம்கேஆர் தான் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. யாரு வேணா வரலாம். அவங்களுக்குன்னு ஒரு கிராமம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கலையை நடிச்சு அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றுவாங்க. யாரும் யாரையும் தாங்க முடியாது. அவங்கவுங்க உழைச்சா அவங்கவுங்களுக்கு சாப்பாடு. அவளை சிறப்பு. நாங்க உங்களை மேடையிலையும் பார்த்துட்டோம், வெள்ளித்திரையிலையும் பார்த்துட்டோம், இன்னும் தொடர்ந்து நிறைய வெள்ளித்திரையில உங்களை பார்க்கணும். உங்களோட கோலா என்னென்ன இருக்கு? ஒரு திரைப்படத்துல ஒரு இயக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நாங்க எதிர்பார்க்கலாமா? எம்கேஆரோட கோல் என்ன, எதிர்காலம் நாங்க என்னவா? எனக்கு திரைப்படத்துல வந்து நகைச்சுவை நடிகரா வரணும். சரி, போல சொல்றீங்க. ஆரம்பத்துல எத்தனையோ நடிகர்கள், வையப்புயல் வடிவேலு கூட என் நாடகத்தை நிறைய பார்ப்பாரு, அவரோட நான் போயிருக்கோம். எப்போ அப்படின்னா, எனக்கு வடிவேலு ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ பிடிக்காத காரணம் என்னன்னா, கேப்டன் ஐயா அந்த இது எனக்கு பிடிக்கல. என்னன்னா, என்னதான் நீங்க எதிரியா இருந்தாலும் பிடிக்காம இருந்தாலும், கேப்டன் விஜயகாந்த் ஐயா இறந்தப்ப வடிவேலு ஐயா போயிருக்கும் எனக்கு. அதனால வடிவேலு ஐயா மேல இருந்த அந்த பாசம் அவ்வளவு குளோஸுங்கய்யா. நானும் வடிவேலு ஐயாவும் திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவேலும் நானும் ரொம்ப குளோஸ். அவர் நானும் எனக்கு ஐயாவுடைய இறப்புக்கு வராதனால அப்படியேதாச்சு. என்னங்கய்யா, அது மட்டும் கிடையாது, நிறைய நடிகர்கள் அவரோட நடிச்சவங்க அவங்கெல்லாம் இறந்து கிடக்கும் போது இவ்வளவு பெரிய கலைஞர் வடிவேலு போய் யார் வீட்லயும் போய் கேதம் கேட்கணும், போய் எதுவும் நல்ல யாருக்குமே அவருக்கு இவர் வடிவேலு அவர் நினைச்சிருந்தா நிறைய பார்த்து உதவி செஞ்சிருக்கலாம். ஐயா அதை செய்யல, அதனால அவர் மேல அந்த அன்பு எனக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். இது வெளிப்படையா தானே பேசுறேன். அதானே, இவங்கெல்லாம் என் கூட இருக்காங்க. நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது இவங்களை கஷ்டப்பட விட்டுவிட்டு நான் நல்ல வாழ்க்கை வாழும் போது நான் நல்லா இருக்க மாட்டேன். நான் நல்லா இருக்க மாட்டேன். ஏன்னா நமக்காக உழைச்சவங்க, நம்ம கூட பயணிச்சவங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இது பண்ணல. நான் யாருக்குமே துரோகம் நினைக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு துரோகம் செஞ்சவங்க தான் அதிகம். அதான் உண்மை. நான் ஐயோன்னு வந்தா அள்ளி கொடுப்பேன், பசின்னு வந்தா சோறு ஓடுவேன், இருக்க இடம் கொடுப்பேன், உடுத்த உடைய கொடுப்பேன். ஆனா அவங்க நான் காலப்போக்கில் எனக்கு நெஞ்சில குத்துனவங்க தான் அதிகமா தெரியுதுங்க. இந்த உலகம் அப்படித்தாங்க, கொஞ்ச நாள்ல நன்றி மறந்துடும். அப்படி மறக்காம நிறைய பேர் அதுல விசுவாசமா இருக்கவங்களும் இருக்காங்க. அது மட்டும் போதும். கண்டிப்பா மிக விரைவில் உங்களை நாங்க நடிகராகவும் ஒரு நகைச்சுவை நடிகராகவும் நீங்க வளம் வரணும் அப்படின்னு எங்களோட ஆசையிலும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணனோட அலுவலகத்தையும் நம்ம பார்த்துட்டோம்.
அண்ணன் அதான் சொல்றேன், மேடையில எப்படி பேசுறாரோ அதான் யதார்த்தம். அவர் போன்லயே சொல்லிட்டாரு, தம்பி நீ எப்படி மேடையில பாக்குறியோ அதான் நான் நேர்ல பாப்பேன், நீ கிளம்பி வா அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு நாங்க எதிர்பார்த்து வந்ததான் இங்க நடந்திருக்கும் கூட. நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் முரளி மற்றும் எம்கேஆர் குழுவோடன் நன்றி, உறவுகளோட நன்றி எல்லாருக்கும்.